இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாள் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த வசனத்தின் கடைசி பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எந்த ஒரு மனிதனும் எப்படிப்பட்ட ஒரு காரியமோ ஆண்டவர் செய்ய நினைத்ததை அல்லது செய்கிறதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லவுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாள் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும்படியாக நினைத்தார் என்று சொன்னால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. வேதத்திலே பல சம்பவங்களை பார்க்க முடியும். தாவீதை அரசனாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நிலைமை அரசனாகவே மாற்றினார். யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். நடந்தது என்ன? அதே எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ விரோதமான காரியங்கள் அத்தனையும் உடைத்து கர்த்தர் சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். அதே போலதான் நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு அவர்களை சோதிக்கப்படலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். காரியங்களின் எங்க வாய்க்கப் போகிறது என்று சொல்லி வருடங்கள் ஆகிவிட்டது, நாட்கள் ஆகிவிட்டது, காத்திருந்தது போதும், இனி காத்திருக்க பலன் இல்லை, எல்லாமே முடிந்து விட்டது என்று கூட சொல்லலாம். முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்த நம்முடைய ஆண்டவரால் முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு சமயம் ஒரு கல்லூரியிலே ஒரு போஸ்ட் காலியாக இருந்தது. அதற்கு அந்த கமிட்டி கூடி ஒரு இன்டர்வியூ வைத்து அதற்கான ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி அதற்காக கால்ஃபர் பண்ணாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அந்த நேர்முக தேர்வு நடந்தது. இப்போ இன்டர்வியூல அதனுடைய தலைவர் ஒரு கேண்டிடேட்டை ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியா உள்ள கொண்டு வந்து அவர் திட்டம் பண்ணியிருந்தார். அந்த கேண்டிடேட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்பல நிறைய பேர் பண்ணினாங்க. அதுல கர்த்தருக்கு பயந்த ஒரு சகோதரி, ஒரு இளம் பெண், அவள் ஜெபித்து விட்டு, எனக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கிற பண பலமோ வேற எந்த பலமோ எந்த ரெக்கமெண்டேஷனும் அவளுக்கு கிடையாது, கர்த்தர் சித்தமானால் அவர் செய்ய முடியும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு நம்பிக்கையோடு போகிறாள். நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்ததினால் அந்த கமிட்டி அவளை செலக்ட் பண்ணினது. ஆனால் அந்த தலைவருக்கு அது பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் கொண்டு வந்த கேண்டிடேட் அங்கு கொண்டு வருவதற்கு தான் அவர் முயற்சிகள் எடுத்தார். ஆனால் கமிட்டியினுடைய முடிவின்படி இந்த கேர்ளுக்கு தான் கொடுத்து ஆக வேண்டும். இது நன்றாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதனுடைய டீச்சிங் லெவல் எல்லாம் பார்க்கும் பொழுது நன்றாகவே இருந்ததனால் செலக்ட் பண்ணி விட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எல்லாம் பண்ணினாலும் பணியில் சேர விடாமல் அந்த தலைவர் தடுத்துக் கொண்டே இருந்தார். அது ஒரு அரசாங்க கல்லூரி. யோசித்து பாருங்கள். அப்போ இந்த சகோதரிக்கு ஒரே கஷ்டம். என்ன ஆண்டவரே, நீர் நினைத்தால் எனக்கு கொடுக்க முடியுமே, எனக்கு பேசுவதற்கோ எனக்கு போராடுவதற்கோ யாருமே இல்லை என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார், நான் செய்கிறதை யார் தடுக்க முடியும்? தாமதமானது, ஆனாலும் அமைதியா காத்துக்கொண்டுதான். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். அதனுடைய அந்த தலைவர் தன்னுடைய பணியை விட்டு போகிற அளவுக்கு ஒரு காரியத்தில் சிக்குண்டார். அவரை சஸ்பெண்ட் பண்ணினார்கள். அந்த நேரத்தில் அடுத்து இந்த அருமையான பெண்ணுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எளிதாக ஏற்பட்டு விட்டது. பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் எதிராக கூட இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே இருந்தால் எளிதாக இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எளிதாக இதில் ஜெயித்திருக்க முடியும், எளிதாக இதை தாண்ட முடியும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இயேசு இருக்கிறார். அவர் கூட இருந்தால் போதும், எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் தகர்க்கப்பட்டுவிடும். காரியங்கள் நமக்கு ஜெயமாக மாறிவிடும். எப்படிப்பட்ட சத்துருவின் திட்டங்களாக இருக்கலாம், அவைகள் ஒவ்வொன்றும் வாய்க்காதபடி கர்த்தர் அவைகளே அபத்தமாக்கி போடுவார். அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. நீர் செய்கிறதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த நாளிலும் கூட தடைப்படுகிறதே, எனக்கு வேலை இன்னும் கிடைக்கவில்லையே, எனக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்கவில்லையே, கிடைத்ததை கூட அதை அனுபவிக்க முடியாமல், கிடைத்ததை கூட சுதந்திரிக்க முடியாமல், கிடைத்ததை கூட அதற்கான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் பல விதத்திலே தடுத்து நிறுத்திருக்கிறாள். எனக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், வர வேண்டிய ப்ரமோஷன், வர வேண்டிய பணம், வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கின்ற சொல்லி நினைக்கிற பிள்ளைகளை இந்த நாளில நினைவு கூர்ந்து உம்முடைய பிள்ளைகள் அவைகளை சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டப்பட்ட அதிசயங்களை நீ செய்வீராக, தடைகளை மாற்றுவீராக. பிள்ளைகளுக்காய் நீர் வழக்காடுங்கப்பா, பிள்ளைகளுக்காய் நீருத்தம் பண்ணுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லையே, சகலத்தையும் நீ செய்து முடிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் பிரசனமும் நடத்தலும் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு தடைகள் எல்லாம் மாறி பல நாட்களாய் தடைப்பட்டு வர வேண்டியதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது, வரவில்லையேன்னு சொல்லி காத்திருக்கிற காரியங்களுக்கு நிறைவேறுகிற ஒரு நாளாக மாற்றிக் கொடுத்து திகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் செய்கிற காரியங்களை கூட தடுத்து நிற்க மனிதர்கள் ஏற்படலாம், எழும்பலாம், சூழ்நிலையில் கூட விரோதமா இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் செய்கிறதை ஒருவனும் தடுக்க முடியாது. அதனால் யாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே, அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும்